வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 65 இடங்களை கைப்பற்றும் என்று தைரியமான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தமிழக மக்களவை தொகுதிகளை பற்றிய கவலைகளுக்கு நடுவே வந்துள்ளது. இந்த அறிவிப்பு தமிழகத்தில் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தும் திராவிட கட்சிகள் அதிகேட்சி மாநில திமுக மற்றும் அதிமுக ஆகியவற்றின் ஆதிக்கத்திற்கு மத்தியில் பாஜக தனது இருப்பை வலுப்படுத்தி புதிய அலைகளை உருவாக்க மேற்கொள்ளும் தீவிரமான முயற்சிகளின் முக்கிய பகுதியாகும். வரலாற்று ரீதியாக தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் பாஜகவின் வெற்றி மிகவும் குறைவாகவே இருந்துள்ளது. பெரும்பாலும் திராவிட கட்சிகளான திமுக அல்லது அதிமுக போன்றவற்றுடனான கூட்டணிகள் மூலமே நாடாளுமன்ற தேர்தல்களில் சில வெற்றிகளை பெற்றுள்ளது. தனித்து எம்எல்ஏ இடங்களை வென்றதில்லை. தமிழகத்தில் வலுவான பிராந்திய அடையாளம், தமிழ் மொழிக்கு அளிக்கப்படும் அதீத முக்கியத்துவம், தமிழ் கலாச்சாரத்தில் தனித்துவமான வேறுபாடுகள் மற்றும் பாரம்பரிய உணர்வுகள் ஆகியவை பாஜகவுக்கு தொடர்ந்து பெரும் சவாலாகவே இருந்து வருகின்றன. காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மூலம் வட இந்தியா தமிழ் கலாச்சார இணைப்பை வலுப்படுத்துதல், பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவுதல் போன்ற சமீபத்திய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இவை தேர்தல் ரீதியாக பாஜகவுக்கு எதிர்பார்த்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சமீபத்திய அரசியல் மாற்றங்கள், பாஜக மற்றும் அதிமுக இடையேயான உறவில் ஏற்பட்ட பெரும் விரிசல், 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியின் வலுவான வெற்றி செயல்பாடு மற்றும் அதன் தொடர்ச்சியான ஆதிக்கம் ஆகியவை தமிழகத்தில் சிக்கலான மற்றும் தீவிரமான அரசியல் நிலப்பரப்பை உருவாக்கியுள்ளன. அமித்ஷா தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு அல்லது டெலிமிடேஷன் குறித்து எழுந்த கவலைகளையும் நேரடியாக நிவர்த்தி செய்து, தமிழகம் தனது மக்களவை தொகுதிகளை இழக்காது, அது 39 ஆகவும் குறையாது என்று தெளிவாக உறுதியளித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் விரிவான வியூகம், பாமக போன்ற பிராந்திய கட்சிகளுடன் கூட்டணிகளை வலுப்படுத்துதல், முக்கியமான தொகுதிகளான வடமாநிலம் பகுதிகளில் கவனம் செலுத்துதல் மற்றும் புதிய ஆட்சி மாற்று வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்த வியூகம் முழுவதும் தமிழகத்தில் தற்போதைய திராவிட ஆதிக்கத்திற்கு மாற்றாக புதிய மற்றும் வலுவான ஆட்சி முறையை மக்களுக்கு வழங்குவதை பாஜகவின் முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. இறுதியாக, பாஜகவின் தேர்தல் வெற்றி பயனுள்ள மற்றும் வலுவான கூட்டணிகளை உருவாக்குதல், தமிழக பிராந்திய உணர்வுகள் மற்றும் கலாச்சாரத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுதல் மற்றும் தமிழ் வாக்காளர்களுடன் நேரடியாக இணைந்து பேச்சுவார்த்தை நடத்துதல் ஆகியவற்றை பொறுத்தது. தமிழக அரசியல் களத்தில் அமித்ஷாவின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு அடுத்தடுத்த நகர்வுகள் மற்றும் கூட்டணி மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை அறிய ஏற்றவாறு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள். நன்றி.